வணக்கம் டார்மிஸ், வெல்கம் டு எல்எக்ஸ் டபுள் மேன்ஷன். நான் உங்க டார்க் பேசுறேன். ஓகே, இந்த தடவை டார்க்கோட சேர்ந்து இந்த ஒன் ஷாட் கொலாப் பண்ணலான் இருக்கோம். அண்ட் ஓகே, ஐ ஹோப் யூ லைக் இட் அண்ட் யூஸ் ஹெட்போன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைய முக்கிய செய்திகள். தற்போது கிடைத்த தகவலின்படி தென்கொரியாவில் பிடிஎஸ் என்ற குழுவில் இருந்து ஜங்குக் என்பவர் இன்று இரவு சென்னையின் விமான நிலையத்தில் வந்து இறங்குவார் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு ரசிகர்கள் மிக ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அப்படியே பிரேக்கிங் நியூஸ் பிளாஷ் ஆயிட்டு இருக்கு. அப்போ இங்க மச்சான், என்ன மச்சான்? ஜேகேடா ஐடியா என்னது? ஐடியா சூப்பர், பட் எதுவும் வம்பாயிராதுல்ல. வம்பா டே, நமக்கு ரிஸ்க்ல அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கல. டோட்டரி நீ ஓட்ட மாட்டி நான் என்ன சாப்பிடணும். சரி, ஓகே. என்ன ஏதோ மைண்ட் வைஸ்ல சொன்ன மாதிரி கேட்டுச்சு. ஒண்ணு மச்சான், சூப்பர் பிளான். நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஜேகே தூக்கம். சரி, முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடு, உருகிற போது. ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஜங்குக்காக்கு. சரி ஜங்குக்கா. ஏய், அது ஏன் ஆல்ரி ஆளு மாதிரி போயிட்டு இருக்கிறா? அண்ட் ஓகே, இங்க அப்படியே சவுத் கொரியாவை காட்டினா இங்க ஜேகேவை நல்லா காட்டுறாங்க. அவங்க மேனேஜர் டோர் ஓபன் பண்ணி, ஓகே சார் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இந்தியா போக இன்னொரு 7 மணி நேரம் ஆகும்னு சொன்னோன்னே, ஓகே மேனேஜர் அப்படின்னு சொல்றாங்க. சார் ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே, நீங்க ஃபர்ஸ்ட் கதவை சாத்திட்டு போங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான் அப்படின்னு சொன்னோன்னே மேனேஜர் அப்படி போயிடுறாங்க. என்ன பண்றடி, சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. நீ ஒரு நிமிஷம் இருஷா. சோ இவாள் வரலன்னு எனக்கு பொறுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு, ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்றேன். முடிட்டு வா போலாம். இப்ப அப்படியே ஏர்போர்ட்டை தான் காட்டுறாங்க. ஜேகே 1 மணி நேரத்தை அறிவாயிருவாங்கன்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்குது. அங்க இருக்கிறவங்களா ஆர்மிஸ் எல்லாம் பாத்துட்டு, டே மாப்பிள்ள ஜங்குக்கு வரானாமா? ஆமா வராரு. சரி, ஓகே. எஸ்கே ஏர்லைன் தற்போது விமான நிலையத்தில் இறங்கப்பட்டு உள்ளது. டே மச்சான், ஜேகே வந்துட்டானாடா. அதுக்கு எதுக்குடி என் கைய போட்டு இப்படி ஆட்டுற? கை உடஞ்சிட மாட்டேங்குது. இங்க அப்படியே ஜேகே என்டர் தான். அப்படியே நல்லா ஃபார்மலா ஷர்ட் போட்டு அப்படியே மாசா வந்துட்டு இருக்காங்க. இங்க ஹாய் மிஸ், ஹாய், ஹலோ சரங்கே, ஜங்குக்கா சரங்கே, ஹாய் ஹாய் சரங்கே, இங்க பாருங்க. ஹாய் வாங்க நம்ம தாஜ்மஹால் போலாமா? மேனேஜர் டிரான்ஸ்லேட்டர் எங்க, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்றாங்க. இங்க மேனேஜர் தான், டிரான்ஸ்லேட்டர் எங்கடா இருக்கிற? சார் இங்க ஃபுல்லா கிரௌடா இருக்கு. ஐயோ, இது இந்தியன் லேடிஸ் ரொம்ப அரகண்டா இருக்கிறாங்களே. ஓ அப்படி சொல்லிட்டு அங்க ஒரு பக்கம் திணறிட்டு இருக்காரு அவரு. நீ அங்கேயும் உட்காந்து முக்கு அப்படி சொல்லிட்டு மேனேஜருக்கு அடுப்புல ஆஃப் பண்ணிடுறாரு. போறேன். இங்க ஜேகே என்னாச்சுன்னு கேட்கும்போது, சார் அவன் அந்த இடத்துல ஸ்டக் ஆயிட்டான்னு சொன்னோன்னே, இப்ப நான் டிரான்ஸ்லேட்டர் இல்லாம என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல சார், இருங்க நாங்க புதுசா ரெடி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஜேகே எதுக்கு, அவனும் தெரிச்சு ஓடுறதுக்கா? எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஹாய் அளவு தானே சொல்ல போறேன், அதோடய நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், எனக்கு இந்தியன் டூர் மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே பிரேக்கிங் நியூஸை காட்டுறாங்க. இன்றைய முக்கிய செய்திகள். தற்போது கிடைத்த தகவலின்படி பிடிஎஸ் குழு ஜங்குக் என்பவர் விமான நிலையத்தில் இறங்கி விடுதிக்கு செல்லும் வழியில் அவரை கடத்தப்பட்டார் என்பது அதிர்ச்சியுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு ரசிகர்கள் கொந்தளிப்பு. இப்ப அப்படியே ஒரு டார்க்கான பேஸ் தான் காட்டுறாங்க. அப்போ ஏய் வால் என்னடி ஊனே சொல்லிட்டு இருக்கான், சீக்கிரம் போடி. எங்க? அச்சோ ஜங்குக்கா, அத வரேன்டா. அச்சோ, ஐயோ சாரி அப்படி சொல்லிட்டு எடுக்க வரீங்க. அப்ப அவனுக்கு கேக்குது, அவன் இன்னும் ஷேக் பண்றான். எங்க பாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் அவுத்தே விட மாட்டேன் பாரு அப்படி சொன்னோடனே அவன் கம்மனு அமைதியா இருக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய அவுத்து விட்டோடனே, இவ்வளவு நேரம் ஜேகே பேசுறது எல்லாமே கொரியன்ல தான் பேசுவாங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க ஆர்மிஸ். ஏய் யார் நீங்க? நான் வேணா காசு வேணா தந்தேன், என் மேனேஜர்கிட்ட சொல்லி தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் கொரியாக்கே போயிடுறேன், நான் இந்தியாவுக்கு வந்ததே தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீங்க ஏதோ சொல்ற, பட் என்ன சொல்றதுன்னா புரிய மாட்டேங்குது அப்படின்றீங்க. அப்புறம் பொண்ணா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒரு அந்த சின்ன கொரியன் வேர்டு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஓ அதை கேக்குறியா? ஆமா ஜங்குக்கா, நான் பொண்ணுதான் அப்படின்னு சொன்னோடனே அவன் பேந்த ஏதோ சொல்லிட்டு பேசுவான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது.
நீ சொல்றது ஒண்ணும் புரியல, நான் ஐ கான்டாக்ட்லயே வந்து பேசுறீரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அவுத்துடுவீங்க. இங்க அப்படியே ஜேகே உங்களதான் பாக்குறாங்க. நீங்களும் ஜேகே வச்ச கண்ணு வாங்காம நல்லா பாக்குறீங்க. 2 பேத்துக்குள்ளயும் செம்மையா ஐ கான்டாக்ட் போகுது. அப்படின்னு பார்த்து ஜேகே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் நீங்க வந்து ரியலைஸ் ஆயிட்டு சொல்லுங்க ஜாக்குக்கா அப்படி சொன்னோடனே அவங்க வந்து இங்கிலீஷ்ல கேக்குறாங்க, நீ யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க வந்து இது எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னோடனே நான் ஒரு ஆர்மி அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஷாகா பாக்குறாங்க, என்ன ஆர்மியா அப்படின்ற மாதிரி. இல்ல இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆர்மியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொன்னோடனே ஆர்மின்ற எதுக்கு இப்ப எனக்கு கடத்தின அப்படின்னு சொன்னோடனே அது பேசிக்கா ஜங்குக்கா என்ன சொல்றதுன்னா அப்படின்னு வெக்க வேற கேவலமா படுவீங்க. அவங்க வேற உங்களை பாத்துட்டு ஐயோ என்னடா பண்றா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க இங்கிலீஷ்ல கேட்பாங்க. நீங்க வந்து அது ஜங்குக்கா நம்ம டேட்டிங் பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தையை டக்குன்னு கேட்டுருவீங்க. நீங்க ஜங்குக்காக்குனா என்னது அப்படின்ற மாதிரி தூக்கி வாரி போட்டுரும். என்ன அப்படின்னு சொன்னோடனே ஆமா அப்படி சொன்னோடனே நீ ஆர்மி தானே? ஆமா. ஏன் அதுல என்ன சந்தேகம்? பச்சை வேணா குத்திக்கிட்டா? நீங்க அந்த பச்சை குத்திக்கிட்டான்னு சொல்றத மட்டும் அப்படியே தமிழ்ல சொல்லிருப்பீங்க. அவங்க வந்து சந்தேகமா பார்த்து பச்சை குத்துனா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கேட்பாங்க. பச்சை குத்துனா டாட்டு டாட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கைய பாப்பாங்க. ஐயோ ஓ கையிலயா, என் கையில குத்திக்கிட்டா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கேட்பீங்க. அவங்க வந்து பாத்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஜங்குக்கா எனக்கு வடிக்கும் தானே நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி அவங்க பேந்த பாப்பாங்க, என்னடி சொல்றேன்னு. அப்ப நீங்களும் அந்த பாயிண்ட்டுக்கு வரீங்க. ஜங்குக்கா நான் கேள்வி கேட்டு நீ சொல்லவே இல்ல, டேட்டிங் போலாமா? அவரு உங்க மேல கீழே வச்சகன்னு வாங்காம பாக்குறாரு. நீங்க ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நான் இந்தியனுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் இந்தியன் கேர்ள்ஸ் இப்படி இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க. நீங்க வந்து ஹலோ நான் இப்படி இருக்கேன்னு இந்தியன் கேர்ள்ஸ் சேர்த்து இப்படி சொல்லாதீங்க, அவங்களாம் நல்லவங்க தான், அப்ப நீ எப்படி சொல்லும் போது அது நான் உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றவரு சொல்லுவாங்க. நீங்க அப்படியே ஜங்குக்காவை அப்படியே பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இப்ப என்ன டேட்டிங் தானே போகணும், நான் வரேன், ஆனா டேட்டிங் கூட வந்தனா நீ என்னை விட்டுறணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஓகே பக்கா நீங்க என் கூட வந்தீங்கன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் இவனை நம்பலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நான் வந்தா தெரிஞ்சிருமே அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு தானே வச்சிருக்கேன் கேட்டப் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் பாப்பீங்க. ஜேகேவும் அந்த பக்கம் என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. ஜேகேக்கு அது என்னன்னு தெரியாதா, ஆனா உங்களுக்கு என்ன தெரியும், வேற எதுவும் இல்ல சாரி தான். அப்படியே டைம்ல ஸ்கிப் ஆகி ஒரு கையில கட்டெல்லாம் அவுத்துருக்குது. அப்படியே நீங்க அந்த சாரியை கொடுத்து இதாங்க வேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே பார்த்துட்டு இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது உங்களுக்கு தெரியாதுல்ல இது சாரி அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அப்படிங்கும்போது வேர் பண்ணிட்டு வாங்க அதை எப்படி அப்படின்னு கேட்கும்போது அச்சோ இங்க சாரி ட்ராப் பண்றதுக்கு மேல் வேற இல்லை, நான் தான் இருக்கேன், நானே பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோடனே எப்படி பண்ண போறா, சரி ஏதோ நார்மலா தான் பண்ண போறா சொன்னேன். ஷர்ட் எல்லாம் அவுத்துடுங்க அப்படின்னு சொன்னோடனே எனதே அப்படி சொல்லிட்டு இப்படி பண்ணுவாங்க. ஹலோ அதெல்லாம் ஆகாம இது எப்படி வேர் பண்றது அப்படி சொன்னோடனே இல்ல வேணாம் நானே பண்ணிக்கிறேன் எப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே ஐயோ இதை சொல்லி புரிய வைக்க முடியாதே, நானே இது 3 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கே வராது, நான் கட்டி மட்டும் ஊடுறேன், நான் பார்க்க மாட்டேன் எதுவும், என்ன நம்பலாம் ட்ரஸ்ட் மீ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவரு யோசிப்பாரு. அப்ப நீங்க வந்து வேணும்னா இன்னொரு பொண்ணு இருக்கா அவளை வேணா கூப்பிட்டா அவ வேணா கட்டி விடுவா அப்படின்னு சொன்னோடனே யோசிச்சுட்டு இல்ல வேணாம் நீயே கட்டி விடு, அவளுக்கு இவளே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் அவெல்லாம் கட்டிடுவாரு. பாக்குறத பாத்துட்டு அப்ப ஷர்ட் தான் கட்டிருப்பாரு. அதுக்கே நீங்க அப்படி பாப்பீங்க. அவரு ஷர்ட் அந்த கை ஹேண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து கண்ணை வந்து கட்டிடுவாரு. நீங்க வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்ப அவரு இப்ப கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்களும் வந்து ஏதோ அவர் பேண்ட் அந்த இதெல்லாம் வரும்போது இப்ப எந்த பக்கம் வைக்கணும் அதை மட்டும் சொல்லுன்னு சொன்னேன், இது இங்க சொருகணும் இது இங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் எல்லாம் பண்றாரு சதிச்சுக்கிட்டு. இந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்துட்டு அந்த அதான் ஹிப்பு பக்கம் சொருகுவாங்கல்ல அவ சொருகிறீங்க. அவங்க அப்படியே சின்னுங்கிறாங்க என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க பண்ணாதான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே உள்ள விட்டுட்டு இப்படி எடுக்கும் போது அவங்களே கை இப்படி எடுத்து விட்டுறாங்க. போதும் போட்டாச்சு ஓகே இப்படி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஃபிளீட்ஸ் எல்லாம் எடுத்து மாட்டி விட்டுறீங்க. கடைசியில தான் அந்த பிளைண்ட் போர்டை கழட்டி பின்னாலும் ஒரு பக்கம் குத்தி விடுறீங்க.
அவர் ஜேகே வந்து பார்த்துட்டு என்னடி இலவுது அப்படின்ற மாதிரி பாப்பாரு. கண்ணாடியில காட்டினதுக்கு அப்புறம் இது என்னது அப்படி கேட்கும்போது இதுதாங்க சாரி அப்படி சொன்னோடனே ஜென்ஸ் அப்படிதான் கட்டுவாங்களா லேடிஸ் கட்டுறது அப்படி சொன்னோடனே எனக்கு இதுக்கு பொம்பளை வேஷம் கொடுத்த அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. இதுக்கு மட்டும் என்ன பாஸ் இன்னொன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அது விக் எடுப்பீங்க. இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் போ அப்படி சொன்னோடனே ஐயோ என் கூட டேட்டிங் வரணும்டா அப்புறம் நீங்க இப்படியே கூட வந்தாலும் எனக்கு ஓகேனா பட் ஆர்மிஸ் உங்களை பிடிச்சிருவாங்க அப்படி சொன்னோடனே நல்லா யோசிச்சு பாப்பாரு. ஆமா அதுக்கு எதுவும் வம்பு பேசாம இதுவே கூட போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சரி போடு அப்படின்ற மாதிரி சொல்லி தலையை கொடுப்பாரு. நீங்களும் அப்படியே பொறுமையா போட்டு விட்டே பாப்பீங்க. என்ன அழகு பையனா இருந்தாலும் அழகா இருக்க பொண்ணா இருந்தாலும் அழகா இருக்கிற பேசாம பையனா பிறந்திருந்தாலும் ஒன்னையே கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. அப்ப அவங்களுக்கு புரியாது. நீங்க தமிழ்லதான் சொல்லிட்டு இருப்பீங்களா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஏதோ மாண்டேஷன்லயே தெரியுது தப்பா எதுவும் சொன்னா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னே நோ ஜங்குக்கா நான் உங்களை வர்ணிக்கிறேன் அதுதான் வேணாங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு விடுவீங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னேன் இன்னும் கொஞ்சம் அழகு தூண்டுற இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுவீங்க. அப்படியே அவர் கண்ணாடி பாக்குறாரு. அப்படின்னா ஐயோ பையனா இருந்தாலும் பொண்ணாவே மாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி நீங்க பாக்கும் போது நீங்க பால்ல முக்கின பால்கோவா மாதிரி இருக்கிறானே அப்படின்ற மாதிரி நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. ஓகே ரெடி அப்படின்னு சொன்னோடனே நீங்க ஜங்குக்கி எடுத்துட்டு சரி கிளம்பலாமா கிளம்பலாம் வாடிய ஜங்குக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்து கூட்டிட்டு போவீங்க. இப்ப ரோட் பக்கம் தான் காட்டுறாங்க. நீங்க ஜங்குக்கு நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்ப ஜங்குக்கு எப்படி நடக்கிறனே தெரியல அப்படி இப்படின்னு புடிச்சு நடக்கிற. நீங்க வந்து ஜங்குக் இப்படிலாம் நடக்க கூடாது அப்படின்னு சொன்னி கத்தாதடி அப்படி சொல்லுவது. ஓகே ஜங்குக்கு இப்படிலாம் நடக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே பின்ன எப்படி நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல பேசுவாங்க. நீங்க வந்து இருங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி பிடிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஃபிளீட்ஸ் எப்படி பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அவரு பிடிப்பாரு. அப்படியே இப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்க பெண் மாதிரி லைட்டா நடந்து காட்டுவீங்க. அவங்களும் வந்து ட்ரை பண்ணுவாங்க பட் அது வராது. உங்களுக்கு என்ன சிரிப்பு நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவர் பார்த்துட்டு சிரி உன் கூட டேட்டிங் வரேன்னு சொல்லிட்டு நீ என்னை எப்படி எல்லாம் பண்றப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு மாதிரி கோமா போவாரு. கோச்சுக்காத ஜங்குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அது இடுப்பை பிடிச்சு கிள்ளுவீங்க. அவ என்னடி பண்ற அம்மா இது என்ன இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இதெல்லாம் மறைக்க மாட்டியா எனக்கு அப்படின்னு சொன்னோடனே சாரின்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன இளவோ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு புதுசு மாதிரி கஷ்டப்பட்டு வருவாரு. அவரு பெண் மாதிரி நடக்க ட்ரை பண்ணுவாரு. நீங்க அப்படியே பையா மாதிரி இப்படி அசால்ட்டா போவீங்க. என்னென்னலாம் இப்படி பண்ண வேண்டியது நான் எப்படி நடக்கிறேன் இவ எப்படி நடக்கிறா பாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரு வந்துட்டு இருப்பாரு. அப்புறம் கோயில் தான் ஸ்ட்ரெயிட்டா நீங்க கோயிலுக்கு போய் இதெல்லாம் காட்டுவீங்க. இங்கதான் கோயில் நீங்கதான் நாங்க ப்ரே பண்ற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரு பாப்பாரு பிள்ளை இருக்குதா அப்படின்ற மாதிரி புதுசா நிறைய இருக்குது அந்த இடம்லாம் பாத்துட்டு அவரும் வந்துட்டு இருக்காரு. அப்ப இதுல உங்களோட ரிலேஷன் ஒருத்திங்க வராங்க. பார்த்தோன்னே ஐயோ இவ எதுக்கு இங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடி ஹைட் ஆவீங்க. ஜங்குக்கு வந்து பாத்துட்டு இவ என்ன பண்றா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ரிலேஷன் பாத்துறாங்க உங்களை பயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க ஐயோ பாத்துருச்சா அந்த தாய் கிழவி அப்படின்ற நினைச்சிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க ஜங்குக்கு தான் பாக்குறாங்க. கண்ணு இது யாரு இம்புட்டு அழகா இருக்குது? ஆன்டி இது என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. உன் கூட ஒருத்தி தானே சுத்துவா அவ்வளவு மாதிரி இல்லையே இது யாரு? அது அவளுக்கு எனக்கு பிரேக்கப் ஆன்டி சோ அதான் இவ அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு பாப்பாங்க என்னது அப்படின்ற மாதிரி பிரேக்கப் அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. இந்த காலத்து பொண்ணுங்களா இப்படிதான் இருக்கிறீங்க. சண்டை போறது அப்புறம் ஒண்ணு சேர்ந்துக்குது என்னதான் பிள்ளைங்களோ. ஆமா கண்ணு உன் பேர் என்ன? என்ன நீ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கையிலே பேசுறாரு வர பாத்துட்டு ஆன்டி இவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னோடனே தமிழ் தெரியாதா? ஏன் நம்ம ஊர் பிள்ளை தானே. யாரு சொன்ன நம்ம ஊரு புள்ளன்னு? இது லண்டன்ல இருந்து வந்திருக்கா இவ பேரு ஜங்குக்கி அப்படின்னு சொன்னோடனே லண்டனா? லண்டன் சேர்ந்த பிள்ளை நீ எப்ப ஃப்ரெண்ட் பிடிச்ச? ஐயோ லண்டன் இல்ல நானே அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் ஏதோ சொல்ல வருவாங்க. டக்குன்னு காலை போட்டு மிதிச்சிருவீங்க. அவர் அப்படின்ற மாதிரி கத்துவாரு. என்ன ஆம்பளை குரல் கேக்குது? அது இவளுக்கு இன்னைக்கு ஃபுல்லா தொண்டை கரகரப்பு தான் அதனாலதான் என் வாய்ஸ் இப்படி இருக்குது. விக்ஸ் மாத்திரை கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னோடனே பாத்து பிள்ளை போய் கசாயம் இருக்குல வச்சு குடி நல்லா சரியா போகும் சரியா?
ஜங்குக்கு பேந்த முடிக்கிறாரு, என்ன சொல்றேன்னே தெரியாம குடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே நான் போயிட்டு வரேன் பாய் 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 அப்படி சொல்லிட்டு அவர் பேச விடாம நீங்களும் கட் பண்ணிட்டு ஜங்குக்கு எழுதிட்டு போயிருவீங்க. இங்க ஜேகே ஆமா அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அது ஒண்ணும் இல்ல அது வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு அங்க கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருப்பீங்க. ஜங்குக்கு உங்களையதான் பாத்துட்டு இருப்பாங்க, சாமியை பார்ப்பாங்க, உங்களை பார்ப்பாங்க. நீங்க கண்ணை முடிச்சுட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் சாமி கும்பிடுவாரு. நீங்க என்ன மாதிரி பண்ணீங்களோ அந்த மாதிரியே நீங்களும் சிரிச்சுட்டு கண்ணை முடிவீங்க. அப்போ ஐயர் அந்த குங்குமம் தின்னூர்லாம் இருக்குமா, அதை நீங்க ப்ராசஸா நீங்க வாங்குவீங்க. வாங்கிட்டு அப்படியே ஜங்குக்கு வச்சு விடுவீங்க. தின்னூறு பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்கும் போது இதெல்லாம் வைக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சு விட்டுட்டு இருக்கும் போது வயன் கண்ணு அப்படின்னு இன்னொரு சவுண்டு கேட்கும். நீங்க யாரு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது என்ன எல்லா பக்கமும் சொந்தக்காரங்களாவே இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த கோயிலை சுத்தி கிணறு வெட்டி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க. ஏய் இங்க என்ன பண்ற நீ? இங்க என்ன பண்ணுவாங்க, சாமி கும்பிட வந்தா ஆண்டி. சரி பக்கத்துல இருக்கல இந்த பிள்ளை யாரு? இது என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கைய பசிவீங்க. ஜங்குக்கு கைய அப்படின்ற மாதிரி எடுத்து விடுவாங்க. உன் ஃப்ரெண்ட் அந்த ஷாதான இது யாரு புதுசா இருக்குது? அது ஷாதா, பட் அவ கொஞ்சம் வேற இடத்துக்கு போயிட்டா, சோ அதனால இவ. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் பொண்ணு இல்லடி அப்படின்ற மாதிரி அவரு நடிச்சுக்கிட்டு ஹைட்லாம் ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப நீங்க என்ன ஆண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்குது அதனாலதான். ஆமா இவ பேர் என்ன? ஜங்குக்கி. ஜங்குக்கி நீ மேரிடா இல்ல அன்மேரிடா? அப்படின்ற மாதிரி நீங்க பாப்பீங்க. இங்க ஜங்குக்கு அது புரியுது, பட் என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படியே அவங்க மூஞ்சியே பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க மேரிடு. இன்னும் மேரிடா? நான் கூட என் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன். சரி இந்த பிள்ளை கட்டிச்சலான்னு பார்த்தேன், முடியாம போயிருச்சோ. சரி விடுறா தங்கம். சரி அப்ப வயனு நான் கிளம்புறேன். இந்த கோயிலுக்கு நல்லது நடக்கணும்னு வந்தேன், ஒன்னும் நடக்கல, நான் கிளம்புறேன்ப்பா. அவங்க அப்படி சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சிரிப்பு தாகல, கோயில்ல நின்னுட்டு அப்படி சிரிக்கிறீங்க. போற வரவங்க எல்லாம் அப்படி பாத்துட்டு போறாங்க, இது என்ன பைத்தியம் அப்படின்ற மாதிரி. நீங்க ஜங்குக்கு உங்களையே பாத்துட்டு இருக்காங்க, என்ன இப்படியே பாக்கலாம், என்ன பண்றா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு நீங்க ஜங்குக்கு பாத்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சிரிப்பீங்க. ஏய் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஒண்ணு இல்ல நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஜங்குக்கு டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு ஏய் என்னன்னு சொல்லு, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல கேட்பாரு. நீங்க ஜங்குக்கு கையை பார்ப்பீங்க, அந்த ஃபோர்ஸ்ல இழுத்து அந்த ஷாக்கு இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. ஜங்குக்கு ஏய் ஐயோ பேரு வேற ஒயன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியம், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்க வரும்போது டக்குன்னு வாய பத்துவாரு. என்ன ஜங்குக்கு அப்படி சொல்லும் போது என்ன சொன்னாங்க, அது ஒண்ணும் இல்ல அவங்க உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே என்னது அப்படின்னு கேட்கும்போது எஸ் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க, அது உங்களை சம்மந்தம் பேசினா உங்களை கேக்குறதுக்காக என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ஜேகே பாத்துட்டு என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லும்போது இதுக்குதான் நான் வேணான்னு, எதுக்கு இந்த பொம்பளை கேட்டப்பல எனக்கு கொடுக்குற பாரு, எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே சரிடி ஜங்குக்கி அப்படின்னு சொல்லும்போது செருப்பு அப்படின்ற மாதிரி அவர் கெட்ட வார்த்தை சொல்லுவாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கூல் கூல் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. நான் கிளம்புறேன் போதுமா டேட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோடனே என்னால முடியலமா, மாட்டினா அவ்வளவுதான், எனக்கு இங்க வேற பயமா இருக்கு, ஆர்மி ஸ்க்ரௌடு இது வந்துருமோன்னு. அதெல்லாம் வராது, நீங்க இது கெட்டப்ல இருக்கிற வரைக்கும் வரவே வராது அப்படின்னு சொன்னோன்னே விட மாட்டா போலே அப்படின்னு நினைச்சு நீங்க நெக்ஸ்ட் ஸ்பாட்டு அப்படியே டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகி அப்படியே ஒரு ஈவினிங் டைம் மட்டும் ஆகுது. அப்புறம் கடைசியா நீங்க ஸ்பாட்டு பீச்சு. அங்க ஜங்குக்கு தான் பீச் தான் ரொம்ப பிடிக்கும்ல, சோ அதனால பீச்சுக்கு வந்திருப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஜங்குக்கு. எங்க ஊர் பீச்சோட இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இதுதான் மெரினா அப்படின்னு சொன்னோடனே என்னன்னா மெரினா அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு இருப்பாரு. நீங்க போய் இதான் அங்க சுண்டல் அப்படின்னு சொன்னோடனே என்னது இது அப்படின்னு கேட்கும்போது இதை எடுத்து இப்படி வாயில போடணும் அப்படின்ற சொன்னோடனே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அதை பாத்துட்டு இருப்பீங்க. ஜங்கு கிட்ட இந்த டே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு பார்த்துட்டு
இருக்காம நான் எவ்வளவு அவஸ்தப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அட கோச்சுக்காத ஜங்குக்கி அப்படி சொல்லும் போது, தயவு செஞ்சது பேரை மாத்திரி, எனக்கே அருவருப்பா இருக்கு. சரி ஓகே ஜங்குக் அப்படின்னு சொன்னா, இப்படி கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த கெட்டப்ல ஜென்ஸ் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே, என்ன ஓட்டுறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் கிளம்புற டைம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் மாதிரி மெதுவா சொல்லுவீங்க. ஜங்குக் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல ஜங்குக், போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னு தமிழ்ல சொல்லிருப்பீங்க. ஜங்குக் என்ன அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. சரி போலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு ஜங்குக்க கூட்டிட்டு வருவீங்க. ஜங்குக்குலாம் எல்லாரும் கெட்டப்லாம் மாத்திட்டு கடைசியில பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. நீங்களும் பாய் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி சோகமா வச்சுப்பீங்க. அவர் வந்து பாத்துட்டு, ஓய் இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசினேன், என்னமா வாயிடுச்ச, இப்ப பாய் சொல்லும் போது மட்டும் மூஞ்சி இப்படி சுருக்கிட்டு சொல்ற, நல்லா ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா சொல்லு, கிளம்புறல்ல அப்படின்னு சொன்னோடனே, பாய் அதுக்கு நீ இதுவே ஓகே தான் அப்படின்னு சொன்னோடனே, போங்க ஜங்குக் அப்படின்னு சொன்னோடனே அவரு சிரிச்சு போயிருவாரு. நீங்க வந்து நினைச்சு பாப்பீங்க, இவரெல்லாம் பார்க்க முடியுமா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், பட் இவரு ஒன் டே நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, ஐயோ ஏன் நீ லக்கி தாடி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நீங்களும் போவீங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு போன் கால் வருது. ஹலோ ஒயன் என்னடி பண்ற? ஆளு போயிட்டான், சோகத்துல சலம்பல பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன். அப்படியா? உனக்காச்சும் பரவாயில்ல, உன் ஆள் கூட ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஆனா நானு இன்னும் பத்தி எப்படி இருக்கேன்னு போடி அங்கிட்டு. அதுக்கு நான் வீய கடத்துறதா? போடி கொய்யால. உன் ஆளு பாக்க நான் பிளான் போட்டேன்னு, நீ அடுத்து ஆளை பாக்க பிளான் பண்ணும். போடி, அவன் எனக்கே கஷ்டமா இருக்குன்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். என்ன மச்சான் என்னாச்சு? அதான் ஆசை நிறைவேறிடுச்சுல. ஆசை நிறைவேறிச்சு, பட் சந்தோஷம் அப்படியே பிளைட்ல பறக்கும் போதே நான் இங்கிருந்து பார்க்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. சரி விடு, என்ன பண்றது, அவங்க வாழ்க்கைய பார்த்துதான் ஆகணும். நீயும் இந்த ஒரு நாளை வந்து வாழ்க்கை ஃபுல்லா நினைச்சுக்கோ. ரைட் அதுவும் ரைட்டு தான். இப்போ உங்களுக்கு இன்னொரு கால் வரும், நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அது கட் பண்ணக்கப்புறம் அதை அட்டன் பண்றீங்க. அங்க உங்க அம்மா, மயன் என்ன இவ்வளவு லேட்டு, எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அதை இங்கதாம்மா இருக்கிற, அந்த வந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னோன்னே, சீக்கிரம் வா, இந்த டைம்லாம் வெளில நீ இருக்க கூடாது, வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் ஓகே அப்படின்ற சோகமா போறீங்க. இன் கொரியா அப்படியே கொரியா தான் காட்டுறாங்க. இங்க அப்படியே பிரேக்கிங் நியூஸ்ல ஏதாவது ஜங்குக் கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. இங்க ஆரம் வந்து, ஜங்குக் இவ்வளவு நாள் எங்க இதா போயிருந்த, என்ன அவனுக்கு கிட்னாப் பண்ணிட்டாங்களா இல்ல என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அது அப்படின்னு சொல்லும் போது சுத்தி இருக்க எல்லா நம்பர்ஸையும் பாப்பாங்க. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல எனக்கு டயர்டா இருக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு போய் தூங்குவாங்க. அப்போ ஹயாங்கெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே வந்துட்டான் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு லீவ் ஆயிருவாங்க. இங்க ஜங்குக்கு வந்து ரூம்ல வந்து அப்படியே போட்டோ எடுத்து பாப்பாங்க. நீங்க வந்து ஜங்குக்கோட போன்ல ஒரு சில போட்டோ எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஜங்குக்குலாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்ப டோர் நாக் ஆகுது. ஓபன் பண்ணி எல்லா ஹயாங்ஸும் வராங்க. ஜங்குக்கு எந்திரிச்சு உக்காடுறாங்க. டேய் ஆமா ஒன்னு கேட்கணும், இந்தியாவுக்கு போன ஆனா இவ்வளவு நாள் எந்த விஷயமும் தெரியாம எங்கடா போயிருந்த, ஏதாவது வந்தா சொல்லுவியே, ஏன் மறைக்கிற, சொல்லு என்ன நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அங்க போய் சுத்தி பார்த்தோம்னு சொன்னேன். ஜிமின் சுத்தி பத்தியா? டே ஜங்குக்கு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்ன நடந்துச்சு உண்மையா சொல்லு. ஜிமின் குட்டை பையலே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னது குட்டியா? டேய் இருடா, எங்க அந்த கட்டிங்க? சரி ஹயாங் வேணாம். அந்த பயம் இருக்கட்டும். நம்ஜன் டே உங்க சண்டையெல்லாம் அங்க போய் வச்சுக்கோங்க. ஜங்குக் என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, ஹயாங் அது என்ன சொல்லட்டோடி நீ சொல்லிட்டு அவர் கையை எடுத்து பேக்கெட்ல வைப்பாரு. நீங்க பாத்துட்டு என்ன இவன் வியர்டா பிஹேவ் பண்றான். என்னடா மச்சான் வெக்கமா? எனக்கு என்னமோ ஏதோ பொண்ணு மேட்டரா இருக்குமோன்னு தோணுது. ஜங்குக் ஹயாங் அது டே சொல்லு, யார் பொண்ணு? எந்த பொண்ணுடா? யார் பொண்ணும் இல்ல, அந்த பொண்ணு எனக்கு தேடி வந்துச்சு. தேடி வந்துச்சா? ஒன்னும் புரியலையே. ஒன்னும் புரிய வேணாம், நானே கதைய சொல்றேன். என்ன நடந்ததுன்னா அப்படியே எல்லாம் அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையும் புட்டு எல்லாத்தையும் சொல்லுவாரு. இங்க நம்ஜோன் மத்தடி பிடிஎஸ் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வாயடிச்சு போயிரு. எல்லாம் கதை கேக்குற மாதிரி பெட்ல படுத்துக்கிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம்
கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பிரசாதான ஏதோ தந்தா பாருங்களேன். அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா அவ கூட இருந்த மூமெண்ட், அந்த மெமரிஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு நாள் தான் இருந்தோம், ஆனா அவ ஆர்மி மாதிரியே பிஹேவ் பண்ண தெரியுமா என்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது டேங் தான். நீ ஜங்குக்குன்னு தெரிஞ்சும் பிஹேவ் பண்ணாம இருந்தாளா? எப்படா நம்ப முடியலையே. அதான் என்னாலையும் நம்ப முடியல. ஆனா அவ கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னால மறக்கவே முடியாது. மறுபடியும் இன்னொரு நாள் வந்தா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. அப்போ ஜிமின், டேய் மச்சான், அந்த பொண்ணு கூட வேற ஏதாச்சும் பொண்ணு இருந்துச்சாடா? சொல்லுடா. ஹலோ நான் உங்களுக்கு தம்பி, வேற ஏதோ முறை வச்சிட்டு இருக்கீங்க. டேய் தெரியுதுடா, அதனால தானே கேக்குறேன். எனக்கு அப்புறம் வந்து நீயே பத்தியா லவ் லவ்னு சுத்துற, நான் ஒண்டி கட்டியா இருக்கேன், அதனாலதான் கேக்குறேன். ஜின் அப்படியே ஜிமின் தலையில போட்டு, சின்ன பையன் பேசுற வேலையாடாது. அவன் முதல்ல சின்ன பையன் பண்ண வேலையா பண்ணிருக்கான், விட்டா குடும்பமே நடத்திட்டு வந்திருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேற மேட்டர் இதெல்லாம். நம்ஜனும் சரி ஜங்குக் நீ லவ் பண்ற அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன. நீ ஜங்குக் இல்ல நான் லவ்லாம் பண்ணல, அப்படி இது பேர் என்ன பச்சையே தெரியுது போது நீ லவ் தான் பண்றேன்னு சொல்லிட்டு. அப்ப ஜிமின், டேய் அந்த பொண்ணை எங்க மீட் பண்ணேன்னு சொல்லு, நாம போய் பாக்கலாம் பேசலாம். உனக்கு பிடிச்சிருக்கு நல்லா தெரியுதுடா, போய் பார்த்து பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா. இல்ல செட் ஆகுமா? அதெல்லாம் செட் ஆகும். இதெல்லாம் நீ கூட சுத்துக்கு முன்னாடியும் லவ் பண்ணக்கு முன்னாடி யோசிக்கணும்னா மடையா. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் ஓகே பிடிஎஸ் நம்பர்ஸும் சேர்ந்து நீ எந்த இடத்துல அந்த பொண்ணை மீட் பண்ண அப்படிலாம் கேட்பாங்க. ஜங்குக்கு அது என்ன இடம்னே தெரியல, ஆனா ஒரு இடத்துக்கு கூட்டு போனான். நம்ஜுன் வந்து எந்த இடம் அப்படின்னு கேட்கும்போது சம்திங் மெரினா அப்படின்னு சொன்னோடனே மெரினாவா 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாங்க. இது வந்து சென்னையில இருக்கும். டே இது சென்னையில இருக்குடா அப்படின்னு சொன்னோடனே ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல காட்டுவாங்க. ஆமாமா இதேதான் இந்த ஸ்பாட்ல தான் இங்கதான் உட்காந்து சுண்டல் சாப்பிட்டேன்னு சொன்னேன். சுண்டலா? ஆமா, அது ஒரு எப்படி சொல்ற ஸ்நாக் மாதிரி சூப்பரா இருந்தது தெரியுமா? படுபாவி எங்களால விட்டு சாப்பிட்டு இருக்கு பாரு. நீனா பிடிஎஸ் மாதிரியாவே பண்ற சீ தூ அப்படின்ற மாதிரி ஜின்னு வந்து சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த இடம்லாம் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ உங்களை தான் காட்டுறாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் வந்திருக்கீங்க, அது மெரினா பீச் கிட்ட. அங்க வந்து ஓடிலாம் பிடிச்சி ஜாலியா இருக்கிறீங்களா? அப்போ வந்து நின்னுறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ ஷா, வயன் என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு நின்ட்ட, வாடி. ஷா வம்சம் இங்க வாயேன். என்ன? அது எனக்கு இங்க ஜங்குக் இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்குடி. ஜங்குக்கா? ஜங்குக்னா இல்லடி, நீ ஏதோ கனவு காணாத, வா எங்கிட்ட. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஷா நோட்டீஸ் பண்றா. வயன் அங்க பாரு. என்ன? அது ஜங்குக் மாதிரி இல்ல. ஜங்குக்கா? ஷா என்ன இப்பதான் என்ன சொன்ன, நீ என்ன மண்டக்கோலா ரைட்டியாவா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எழுதிட்டு போறீங்க. அப்படியே ஷாவி அங்க விட்டுட்டு அப்படியே பேக்வேர்ட்ல அப்படியே வரீங்க. அப்படியே ஒருத்திங்க மேல ஹிட் ஆகி திரும்பி நிக்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு, ஜேகே எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆமா நான் ஜேகேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது சென்ஸ் ஆச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜேகே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க உன்கிட்ட பர்சனலா பேசணும் அப்படின்னு சொன்னோடனே இங்க வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிடிச்சி எடுத்துட்டு போய் ஒரு பர்சனல் ஒரு இடத்துல நிக்கிறீங்க. அப்போ ஜேகே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்க ஷாக்கா பாப்பீங்க. ஜேகே தமிழ்ல பேசுறாங்க. நீங்க ஜேகே தமிழ்ல பேசுறீங்களா அப்படின்னு சொன்னோடனே, ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இங்கிலீஷ்ல கூப்பிட்டுருப்பாரு, ஸோ அதனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. இப்போ தமிழ்ல பேசுறேன் ஷாக்கு பார்த்துட்டு, ஜேகே என்ன தமிழ்ல எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ நிமிஷம் இரு என்ன சொல்ல விடுறியா, இம்பார்ட்டன்ட் மேட்டர் அப்படின்னு சொன்னோடனே, மேட்டரா சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, அது தப்பா நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, தப்பா நினைக்கிறவளுக்கு இவரே என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு கையை பசஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப தூரத்துல பிடிஎஸ் நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் சோளம் வாங்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பலூன் வாங்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இவனு சொல்லாம கையை பசஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப ஜிமின் வந்து, அயாங் இவன் என்ன எதுவுமே சொல்லாம உட்காந்து கையை போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கான், இருங்க நான் ஒரு கள்ளத்துக்கு மண்டலியே போடுறேன்.
அப்ப தப்பி தவிர இது பண்ணி தொலைஞ்சிடாத, மூடிட்டு அமைதியா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கிறாங்க. அது அப்படின்னு சொல்லும் போது ஒரே நிமிஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. என்னக்கா தேவ் சுண்டல் தாடா அப்படின்னு சொன்னோடனே இந்த வரக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் வாங்கிட்டு இருப்பீங்க. அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜிமின் ஹயாங் இவன் சொல்றதுக்குள்ள அந்த புள்ள சுண்டலே வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இது எத்தனை ரவுண்டு போகுமோ. ஐயோ ஜேகே உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க. வாயன் அப்படின்னு சொன்னோடனே என்ன ஜேகே எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுண்டல் வாயில போடுவீங்க. பாத்துட்டு ஜேகே சொல்லிடுவோம் வாயன் அது. அப்போ ஜிமின் ஹயாங் இவன் சொல்ற மாதிரி இல்ல, நான் சாக்லேட் ஆச்சு சாப்பிடுறேன். என்ன சாக்லேட்? மஞ்ச. நல்லதா ஹயாங் இருக்கு. வாயன் ஐ லவ் யூ. என்னது இங்க ஜிமினுக்கு மஞ்சு பறக்கும், அங்க உங்களுக்கு சுண்டல் பறக்கும். என்ன ரொம்ப நாளா சொன்ன நினைச்சேன். எனக்கு இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்னை எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, வாழ்ந்தா எனக்கு உன் கூட தான் வாழணும், எனக்கு வேற யாரும் வேணாம். நான் சின்சியரா உன்னை லவ் பண்றேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அப்படியே பாத்துட்டு இருப்பீங்க. அவரு தமிழ்ல பேசுறது ஒரு ஷாக்கு, உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா அது ஒரு பெரிய ஷாக்கு. என்ன ஜேகே சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி என் மாதிரி ஃபீலிங்ஸ் வந்தது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. எனக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நான் விட்டு எப்போ போனணும் அப்போ எனக்கு மேலே வந்துருச்சு ஃபீலிங்ஸ். உங்க ஷாக்கு எப்படா அப்படின்ற மாதிரி. எனக்கு அவங்க விட்டு போனும்போது சரி ஓகே அப்படிதான் தோணுச்சு. பட் ஏன் விட்டுட்டு வந்தோன்னு அப்பதான் ஃபீல் ஆச்சு எனக்கு. நான் சின்சியரா சொல்றேன், சீரியஸா. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப லவ் பண்றேன்டி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அவங்களோட லவ். ஓ மை காட் அந்த அளவுக்கு. அப்போ அங்க மீடியாஸ் நம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டான்டா அவன் லவ் சொல்லிட்டான்டா. என் மஞ்சு போச்சே. என் மூதேவி அவன் காதல் சேர போது அதுக்குள்ள உனக்கு மஞ்சு போச்சு. அவனுக்கு எவ்வளவு வேணாலும் வாங்கி தரேன்டா. ஐயா நிஜமா? சரி சரி. உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்பாங்க. நீங்க வந்து பாத்துட்டு நீங்க யோசிப்பீங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன், நான் ஐடோல்னு நினைக்காத, கூடிய சீக்கிரம் உனக்காக அதையும் நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்க ஆச்சரியமா பாப்பீங்க. அவரோட கோலு நமக்காக விட்டுட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு நிமிஷம் எனக்கு புரியுது, பட் இன்னும் 2 நாள் எனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜேகேக்கு ஷாக்கு. என்ன சொல்றவன் அப்படின்னு சொல்லும் போது அவன்தான் ஜேகே, எனக்கு 2 நாள் மேரேஜ் ஆக போகுது, ஸோ இது சரிப்பட்ட ஆகாது. ஜேகே என்ன சொல்றவன், மேரேஜ் அவனுக்கு? ஆமா அப்படின்ற மாதிரி நீங்க அழுகு, ஒரு மாதிரி அழுகு அப்படியே வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகே அங்க அழுதுட்டாரு ஸ்பாட்லயே. நீங்க சாரி ஜேகே, ஹர்ட் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. பிடிச்ச ஐடோலையே லவ் பண்ணி மேரேஜ் பண்ற பாக்கியம் எனக்கு இல்லை. ஜேகே ஒரு மாதிரி கஷ்டமா பாத்துட்டு இருப்பாரு உங்கள. சரி ஜேகே நீங்க பாத்துப்போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போவீங்க. இங்க ஒரு மாதிரி ஜேகே வாயன் அப்படின்ற மாதிரி கஷ்டமா கூப்பிடுவாரு. நீங்க திரும்பாம ப்ளீஸ் அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு நீ அப்படியே மெதுவா போவீங்க. அழுதுட்டே ரொம்ப அழுதுட்டு போவீங்க. இப்படி திரும்பினோடனே உங்க கண்ணு வந்து அப்படி பூத்துன்னு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிரும். அப்படியே நீங்க அப்படியே அழுதுட்டே போயிருவீங்களா. இந்த பக்கம் ஜேகே வந்து ஒரு மாதிரி கண்ணுல இருந்து கண்ணீராவே வந்துட்டு இருக்குமா. அவ பிடிஎஸ் நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஷோல்டர் மேல கை போடுவாங்க. என்னாச்சு ஜேகே, உன் லவ் சொல்லிட்டியா? அப்ப நீங்க மனசு கேட்காம திரும்பி பாப்பீங்க. அப்போ ஜேகே வந்து விய கட்டி பிடிச்சிட்டு அவளுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பாரு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே தெரியுது உங்களுக்கு. அப்படியே திரும்பி அழுதுட்டே போயிடுறீங்க. அப்போ வந்து டேய் அவ போயிட்டா, நீ நிப்பாட்டு. போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இப்படி துடைப்பாங்க. அப்போ பார்த்துட்டு டேய் இப்ப நீ நடிக்கிறியேடா, நீ ஐடோலே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஜிமின் உலக மகா நடிப்பு நடிக்கிறடா பா, தாங்க முடியல. அப்ப ஜேகே வந்து பண்ணி ஸ்மைல் பண்ணுவாரு. இந்த ஸ்மைல பண்ணிதான்டா நீ நிறைய பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிருக்க. ஏய் போதும் ஜேகே அடுத்தது என்ன? இருங்க ஹியோங், நாளைக்கு கல்யாணம்ல அவளுக்கு பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லா பிடிஎஸ் நம்பர்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தம்ஸ் அப் கொடுப்பாங்க. வாயன்
நீ சிரிக்க வரும்போது டக்குன்னு வந்து உடனே தட்டுவாரு. டேய் போதும்டா கல்பிரேட் வா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அப்படியே 2 daysலாம் ஸ்கிப் ஆகி உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு வந்தது. இப்ப வரைக்கும் உங்களுக்கு சங்கடமாவே இருக்கு. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஐடோல் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு, நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கோனா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் வந்து உங்க பேரண்ட்ஸோட ஆசைதான் நீங்க நிறைவேற்றணும் ஆசைப்படுறதுனால ஸோ அவங்க சொல்ற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ற சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சு. இங்க அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல உட்காந்துட்டு உங்களுக்கு அந்த மேக்கப்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ உங்க கண்ணு வந்து கண்ணீரா வரும். அவங்களெல்லாம் கிளம்ப சொல்லிட்டு நீங்க அப்படியே இன்ட்டு மிரரே பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருப்பீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு ஷா உள்ள என்டர் ஆகுறா. வயன் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைப்பீங்க. அப்படியே ஷா நோட்டீஸ் பண்ணிட்டு ஏய் வயன் என்னாச்சு? ஒன்னும் இல்லை ஷா. ஏய் உன் கண்ணை பார்த்தால தெரியுது அழுதுருக்கேன்னு. ஏன் அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு போறேன்னு அழுகுறியா இல்ல வேற ஏதாச்சா? இல்ல ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவை கட்டி பிடிச்சிடுறீங்க. ஷா வந்து ஷாக்கா பாக்குறா. என்னாச்சா அப்படி இருக்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஏய் வயன் ஓகே ஓகே ஒண்ணும் இல்லை நான் இருக்கேன். என்னாச்சு முதல்ல அத சொல்லு. அப்ப எல்லாம் நடந்தது ஃபுல்லா சொல்றீங்க. ஷாக்கு பார்த்துட்டு உண்மையாலுமே ஜெயிக்க வந்தாரா? ஆமாடி வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு நான் அதுக்கு ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? இப்ப அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழுதுகிட்டு இருப்பீங்க. அப்ப ஷா உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறா. சரி ஒண்ணுல விடுடு. ஆமா நீ எதையுமே மறைக்க மாட்டியே, இவ்வளவு பெரிய மேட்டர் மறைச்சிருக்க. இல்லடி அது அங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சுக்கிறீங்க. சரி விடு. நாங்க வந்து மணமேடையில கூப்பிடுறாங்க வா போலாம். அப்படியே நீங்க சோகமா போவீங்க. ஒரு நிமிஷம் நீ இப்படியே அழுது இருந்தா அங்க பிரச்சனை தான் இருக்கும். இரு என்ன நான் உனக்கு கொஞ்சம் டச்சப் பண்ணி விடுறேன். இதெல்லாம் வேணுமா ஷா? உனக்காக இல்லைனாலும் உங்க அம்மா அப்பாக்காக வேணும் தானே. புள்ள அழுது இருக்கான்னா அவங்க என்ன நினைப்பாங்க? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பல்ல கடிச்சு அது பண்றதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி கிளம்பலான்னு போறீங்க. அப்படியே எல்லா மெமரிஸும் உங்க அப்படியே வருது. ஜேகே கூட போனது பண்ணது எல்லா விஷயம் ஞாபகம் வருது. ரிஜெக்ட் கடைசியில பண்ணும் போது அவங்க கீழே குடிஞ்சிட்டு அழுதுகிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இருப்பீங்க. ஷா வந்து முதுகிலே தட்டிட்டு இருப்பா. நீங்களும் ஓகே அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நீங்க மேல போவீங்க. மேல போய் அப்படியே அங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு உட்காருவீங்க. அப்புறம் எல்லாம் பார்த்து எல்லாம் மந்திரம் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க அப்படியே அந்த நெருப்பு ஆப்போசிட்ல இருக்கும்ல அதையே பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கும். இப்படி ஜேகேவை தூக்கி போட்டோமே, தப்பு பண்ணிட்டே வயன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படியே ஷாக்கியில உட்காந்துட்டு உடு வயன், உன் தலையில என்ன எழுதிக்கோ அதுதான் நடக்கும். உடு, ஃபீல் பண்ணாத. நீங்க அப்படியே ஷா ஒரு மாதிரி பார்த்துட்டு முடிஞ்சுதரலாம் அப்படின்ற மாதிரி கீழே குடிஞ்சிட்டே இருப்பீங்க. அப்ப ஐயர் வந்து கெட்டி மேளம் அப்புறம் உங்களுக்கு தூகை வாரி போட்டுருச்சு. ஐயோ வாழ்க்கை அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படியே அந்த மோள சவுண்டு எல்லாம் பூ எடுத்து போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்படியே அந்த பர்சன் தாலி எடுத்து கட்ட வராங்க. அப்படியே கட்டும் போது நீங்க அப்படியே அவர் கைய பாக்குறீங்க. பார்த்தா டேட்டூ இருக்கு உங்களுக்குன்னா ஷாக்கு. நீங்க அப்படியே அவரை போய் பாக்குறீங்க. பார்த்தா ஒரு பன்னி ஸ்மைலு. அப்படியே முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்ணுது ஒரு டிராப் உழுது பாருங்க. அப்போ வாயில வந்து ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எங்க ஜேகே வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு கண்ணடிப்பாரு. டக்குன்னு திரும்பி ஷாவை பாப்பீங்க. அப்போ உங்க தலையில ஷா அப்புறம் உங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து பூ போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க ஷா முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஷா ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கண்ணடிப்பாங்க. நீங்க வந்து பார்த்துட்டு என்ன டக்குன்னு ஜேகே பார்ப்பீங்க. அப்படியே சுத்தி எல்லாம் பார்ப்பீங்க. பிடிஎஸ் நம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அதுக்குள்ள அவர் வந்து குங்குமத்தை எடுத்து அவங்க நெத்தியில வச்சு அப்படி தாலிலேயே அழகா வச்சுட்டு பார்த்துட்டு ஓய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நீங்க நீங்க நான் தான் ஜேகே நான் தான்டி அப்படின்னு சொன்னோன்னே உங்க அம்மாவை பார்த்து சிரிச்சு என்ன இப்படி ஷாக்கார மாப்பிள்ளைய இவருதானே என்ன உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். போட்டோ எனக்கு எதுவும் காட்டல நீங்க கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பாப்பீங்க. உங்க அம்மா ஷோல்டர்ல தட்டிட்டு போட்டோ ஷார்ட்டை கொடுத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா ஷாவை பாப்பாங்க. நீங்க டக்குனு ஷாவை பார்த்துட்டு
கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டும்டா. ஹவுஸ் மை சர்ப்ரைஸ். அட்ட கொய்யால அப்படி சொல்லிட்டு நீங்க அது தாலிக்கு கடியில ஒரு தேங்காய் வச்சிருப்பாங்களே அதை எடுத்து அடிக்க வருவீங்க. அப்போ ஷா இரு அடிச்சு இன்னைக்கு எனக்கு சமாதி கட்டிடாத. அப்புறம் உன் திருமண நாள் அன்னைக்கு எனக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியதா ஆயிரும்டா. அங்க டக்குன்னு ஐயர்பட்டு மாமா அந்த தேங்காய் உடைக்கூடாது, தப்பு தப்பு, அப்சர் கீழே வைங்க அப்படி சொன்னே ஐயரை பார்த்துட்டு இவன் மண்டையில போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வைக்கிறீங்க. ஏடி என்கிட்ட சொல்லல? மச்சான் அதெல்லாம் சொன்ன சர்ப்ரைஸ். ஓ சர்ப்ரைஸ தூக்கி குப்பையில போடு. ஏன்டி இப்படி பண்றீங்க? அவ்வளவு கேவலமாடி இருக்கு. ஜங்குக் பாருங்க உங்களை தூக்கி குப்பையில போட சொல்றேன். என்னன்னு கேளுங்க. நான் உனக்கு கழுத்துல கட்டின ஈரம் கூட காயில அதுக்குள்ள எனக்கு குப்பையில போறேன்னு சொல்ற பாத்தியா அப்படி சொன்னே. நீங்க பேசாதீங்க. நீங்க டக்குன்னு போய் ஜேகே கட்டி பிடிச்சிருங்க. சிரிச்சு நான் நினைச்சதுதானே சொல்லிட்டு அவரே அது மண்டபம் ஃபுல்லா உங்களதான் பாக்குது. நீங்க ஜேகே கட்டி பிடிக்கிற பாட்டு டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டு நீங்களே என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப ஜேகேவன் பார்த்துட்டு எல்லாம் ஷாவோட ஐடியா தான் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு ஷா பாப்பீங்க. அப்போதான் எல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த கடத்தலுக்கு முன்னாடியே ஷா தெரிஞ்சிருக்கும். இப்பனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க அந்த கடத்தணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களா, அதுக்கு முன்னாடில இருந்தே தெரியும் ஜேகே உங்களுக்கு தான் அப்படின்னு. நானும் அப்படியே மறைச்சு உங்களுக்கு ஐடியா எல்லாம் போட்டு இது பண்ணிருப்பா கம்யூனிட்டி. நீங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஷா பார்த்து என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குதுன்னே தெரியல. ஆனா கடைசியில சின்னதா ஒரு ஸ்மைல் பண்றீங்க. ஷா பார்த்து கண்ணடிப்பா. தேங்க்ஸ் ஷா. டக்குன்னு ஷா உங்க காதை பிடிச்சு திருவா. வலிக்குதுடி. தேங்க்ஸ் சொல்றேன். நான் தேங்க்ஸ்க்காகவே இதெல்லாம் பண்ணேன். இல்ல வலிக்குது அப்படி சொன்னே. ஜேகே ஹலோ 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 விடுமா அவளுக்கு வலிக்குதுல அப்படின்னு சொன்னே. ஹலோ உங்களுக்கு பொண்டாட்டிக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டு அப்படி சொன்னே. ஜேகே பாத்துட்டு ஓகே ஓகே நீங்க பாவண்டி அவரு அப்படின்னு சொன்னோடனே இல்ல எனக்கு புரியல. ஜேகே எப்படி இருந்தாலும் கடைசியில நீங்க என்கிட்ட தான் வந்தாகணும். பாத்துக்கிறேன். என்னது ஏன் பிடிச்ச இதுக்கு பின்னாடி வரான் அப்படின்னு சொன்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போயிருவா. நீங்க சொல்லுங்க எதுக்கு நீங்க அங்க பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜேகே கிட்ட தகராறு பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ ஷா ஓகே கொளுத்தி போட்டாச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உங்க அம்மா கிட்ட நின்று இருப்பாங்க. அப்படியே ஜேகே அவங்களை எல்லாம் பிடிச்சி உம்ஷம் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கட்டா அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். சரி ஆமா ஒரு நிமிஷம் கேட்கணும்னு நினைச்சேன். பீச்ல எதுக்கு அழுதிங்க அப்படின்னு சொன்னோடனே பாத்துட்டு அதுவா சொல்லிட்டு பிடிஎஸும் சேர்த்து என்ன கோரஸா சொல்லுவாங்க. என்ன இத்தனை இழுவா என்ன நடக்குது ஜேகே அப்படின்னு கேட்டோடனே அது நீ தான் தெரியும் கொஞ்சம் ஆக்டிங் போட்ட நானும் சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொன்னோடனே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஆட பாவீங்களா. சோ எனக்கு நீ கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த சர்ப்ரைஸ் வச்சு ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க கொடுமாடே எப்படி சொல்லிட்டு தலைய பிடிப்பீங்க. அவங்களுக்கு சரி எப்படி சொல்லிட்டு தடவி கொடுத்துட்டு இருப்பாரு. நீங்க டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பாத்துட்டு இருப்பீங்க. அப்போ ஷா உங்க அம்மாவோட முதுக சொரன்றா. சொல்லுமா என்ன தங்கம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்ட்டி எப்படியோ வயம் கெட்ட மாதிரி ஜேகே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. ஆமா ஏன் அப்படியே எனக்கு கொஞ்சம் பிஏவும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓஹோ உனக்கு தானே நீ என் பொண்ணுதான் பாத்தரலாம் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க வி எப்படி பாப்பீங்க. வி எப்படி பாட்டு எல்லாரும் பிடிஎஸ் எல்லாரும் பாப்பாங்க. என்ன அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. அப்ப ஷா விய பார்த்து டக்குன்னு கண்ணடிப்பா. பார்த்து அடுத்து நானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அடுத்த சீசன் ஒன்னதான் வச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு விய தூக்குடா செல்லத்தை அப்படின்னு தூக்குவாங்க. வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அப்படியே இந்த மூமெண்ட் எல்லாம் போய் இதோட இந்த ஒன் ஷாட் கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் ஓகே மிஸ் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் ஓகே எப்படி இது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டிங்னு தட்டி விட்டுருங்க. அண்ட் ஓகே until then நன்றி வணக்கம் from dark and heaven. ஓகே பை பை. உங்களுக்கு இந்த காம்போ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஒன் ஷாட்ல மீட் பண்ணலாம். Love you guys. Bye.